அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கட்டு, நானும் தனியா நிக்கிறேன், என்னை கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிக்கட்டும். திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்போம், நான் நிப்போம். ஆனால் 10 ரூபா ஓட்டு காசு கொடுத்து யாரும் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். பாத்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார், இப்படி ஆடுறார், அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க. மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன், நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல். கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூநூல் எடுத்து நான் கபில் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. yes, we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்துல தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்க இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னைய போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்து வந்து விடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதற்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருக்குமா? இவன் வீரன், இவன் பாதுகாவலை, இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கிறீங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான்னு. அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும், அவன் தாண்டா வீரன். அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனு தான் வீரன். வாட உள்ள வந்து நின்று வர்றாங்க. நான் இருக்கும் வரை அது வளராது வெள்ளாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும்,
சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதுதானே அதுதானே நீ வராது என்று சொல்லணும்டா. நீ ஒரு கோழை, பிறவி கோழை. அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதேன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல உனக்கு. வீர மகன் நீ சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிற? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா? கோடி கோடியா கொள்ளையடிச்சனா? என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா? ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தனா? என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கிட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்தனாடா? என்ன பண்ண? ஏன் எதிர்க்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற, கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் ஓடா தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, கிடையாது. சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, இதில் இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி வந்துருது? எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது? வா மோதுவோம், வா. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் ஈத்தேன். அவன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன். அதனால நீ பயப்படுற. எங்க என் கடலுக்குள்ள போய் என் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்ற. எனக்கு சொல்ல சொல்லு, ஒரு தடவை சொல்ல பார்ப்போம், வந்து தொட சொல்ல பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்க யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இவங்கள மாதிரியா காசால செத்ததுக்கு இங்க ஏன்னா முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புன்னு. 67,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது, இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்று வைத்த இந்த போரை, ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதல் ஆள் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி. ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருங்கன்னு சொல்லிக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோழைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற வரை வராது. நிம்மதியா இருங்க. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக செய்வீங்க, அவ்வளவுதான் செய்யணும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, தெளிவுபடுத்துறேன். இன்னும் பயமா இருக்கா? பயம் போயிருச்சா இல்லையா? யார் நம்பலாம்? யார் அடிச்சுக்கிறோம்? பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருங்கள். தமிழ் இனம் இனிமே எடுத்துக்கொண்டு சாக போதா? அது செத்துக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்க இல்லன்னு 26 தேர்தல் 4 மாசம் தான். காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க.